வணக்கம் அன்பு நண்பர்களே. நிமிர்ந்தநெல் யூடியூப் தளத்துல நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய இப்போதைய கள நிலவரம் என்ன, யாரு முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில யார் தாங்க முந்துறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எப்படியான ஒரு அமைப்பு கொண்டது அப்படிங்கறத பாத்திரலாம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினது. அதை நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள். அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமயம், ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினதா சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. சரி, இங்க கட்சிகள் அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு அடுத்தடுத்த நம்ம விஷயங்களுக்குள்ள போயிடலாம். இதுல சிவகங்கை அதிமுக வசம் இருக்கு, காரைக்குடி காங்கிரஸ் வசம் இருக்கு, திருப்பத்தூர் திராவிட முன்னேற்ற கழகம் வசம் இருக்கு. இங்கதான் அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. மானாமதுரையில திராவிட முன்னேற்ற கழகம் வசம் இருக்கு. இங்க முன்னாள் அமைச்சர் தமிழரசி சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம். புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அந்த திருமயம் தான் சட்ட அமைச்சர் ரகுபதியினுடைய தொகுதி, அதுவும் திமுக வசம் இருக்கு. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியும் திமுக வசம் இருக்கு. இங்க ஜெயிச்சவரும் மெய்யநாதன் அமைச்சரா இருக்காரு. சோ இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு 3 அமைச்சர்கள் கொண்ட பாராளுமன்ற தொகுதி. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அப்டேட்ல. அதாவது இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல கட்சிகள் அமைப்பு ரீதியாக பலம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய பலம் 5 இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிவகங்கையில மட்டும் வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கு. அதே நேரத்துல இங்கு 5 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள்ல 3 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. சரி, இங்க தொகுதியில இருக்கக்கூடிய ஜாதியினுடைய பலம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பேசலாம். இந்த தொகுதியில மிக மிக வலுவான ஜாதியாக முதல்ல இருக்கிறது முத்திரையர் சமூகம். அதற்கு அடுத்த இடத்துல கள்ளர் சமூகம் அதிகமான அளவுல இருக்காங்க. அதற்கு பின்பு யாதவர் சமூக மக்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. அதற்கு பின்பு பட்டியல் சமூக மக்களும் அகமுடையார் சமூக மக்களுமா வர்றாங்க. சோ இந்த தொகுதியினுடைய கல்ச்சரை பொறுத்தவரை முத்திரையர் சமூக மக்கள் அதிகமான அளவுல இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இங்க யார் யார் போட்டிடுறாங்க, அவங்களுடைய ஜாதி ரீதியான பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இந்த தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பா வேட்பாளரா சேவியர் தாஸ் போட்டிடுறாரு. அவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி பாரதிய ஜனதா கூட்டணியில இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அதாவது வின் டிவி, நமக்கெல்லாம் தெரியும், அந்த வின் டிவியினுடைய அதிபர் அவர் தான். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தேவநாதன் போட்டியிறார் இந்த தொகுதியில பாஜக கூட்டணியில. அவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த தொகுதியில அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் எழிலரசி போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில அதிமுக கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்களை விட்டுருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி யாதவர் சமூகத்தை சேர்ந்தவரை விட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்த தொகுதிக்குள்ள 2வது 3வது வலுவான ஜாதிகளா இருக்கு. ஆனா தொகுதிக்குள்ள வலுவான ஜாதியாக இல்லாட்டாலும் கூட தொகுதி மக்களால வலுவான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட வேட்பாளரா இதுல காங்கிரஸ் சார்பில் களமிறங்கியிருக்காரு கார்த்தி சிதம்பரம். அவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். இதே தொகுதியில 7 முறை ப. சிதம்பரமும் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. இவரும் இதற்கு முன்பு ஒரு முறை இவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்பியாவும் இருக்கிறாரு. மீண்டும் அவருக்கே களமிறங்கக்கூடிய வாய்ப்பை செட்டியார் சமூகத்தை சேர்ந்த கார்த்தி சிதம்பரத்துக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இங்க ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பேசிட்டா நம்ம யார் இப்ப முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலுக்குள்ள போயிடலாம். அந்த வகையில அதிமுகவினுடைய வேட்பாளர் சேவியர் தாஸ் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டுகள் அவரை பாஜகவை விட்டு அதிமுக வெகு தூரம் நகர்ந்து வந்திருக்கிறதா சொல்லப்படுற நிலையில கள்ளர் சமூகத்தை சேர்ந்த சேவியர் தாஸ் கிறிஸ்தவராக இருப்பதால் அவர் ஓரளவு வாக்கள் அந்த வாக்களும் எடுப்பார் அப்படிங்கிறதா ஒரு பார்வை பார்க்கப்படுது. 2வது, தொகுதிக்குள்ள கொஞ்சம் வலுவான இயக்கமாக தான் இங்க அதிமுக இன்னும் இருக்கு. சோ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக வாக்கள் இவருக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்எல்ஏவா சிவகங்கையில் இருக்கக்கூடிய செந்தில்நாதனுடைய களப்பணி, முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனுடைய களப்பணி, இதெல்லாம் சேர்ந்து இவருக்கு பிளஸ் அமையுது. அதே நேரத்துல சேவியர் தாசினுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி பலமே இல்லாம அதிமுக களம் காண்றது சேவியர் தாஸுக்கு ரொம்ப பலவீனமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஓ பன்னீர்செல்வம், டிடிவின்னு அதிமுகவின் பல்வேறு அணிகளாக ஒரு காலகட்டத்துல செயல்பட்டவங்க எல்லாம், அதிமுக முகங்களாக செயல்பட்டவங்க எல்லாம் பாஜக கூட்டணி பக்கம் இருக்கிறதுனால அதிமுக கொஞ்சம் இந்த தொகுதிக்குள்ள சிதறண்டு இருக்கக்கூடிய அதிமுகவை ஒருங்கிணைப்பு செய்யறதுல ஓபிஎஸ் பக்கம் பெரிய ஆட்கள் இல்லாட்டாலும் கூட டிடிவி பக்கத்துல ஓரளவு இருக்கிறவங்க, ஓபிஎஸ் பக்கத்துல ஓரளவு இருக்கிறவங்களை எதிர்கொள்றதுக்கும் ரொம்பவே பிரயத்தனம் எடுக்கிறாரு சேவியர் தாஸ். சேவியர் தாஸை பொறுத்தவரை தொகுதிக்குள்ள பெரிய அறிமுகம் இல்லை, இப்பதான் முதல் முறையா போட்டி காண்றாரு அப்படிங்கிறதும் அவருடைய பலவீனமா பார்க்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல அவர் இரட்டை இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை சின்னத்தை மட்டுமே நம்பிதான் களத்துல இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தேவநாதனுடைய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதிக்குள்ள வலுவான சமூகங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர்.
அது மட்டும் இல்லாம கணிசமா பாஜக அந்த தொகுதிக்குள்ள வளர்ந்து இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில அவரும் அதை நம்பியே களம் காண்றாரு. அதே நேரத்துல அவருடைய பலவீனங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, தொகுதிக்கு மிக மிக புதியவர் தேவநாதன் அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கியமான பலவீனமா பார்க்கப்படுது. அதே மாதிரி பாஜகவினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் சிவகங்கையில மேப்பல் சக்தி, அந்த மேப்பல் சக்தி பெரிய அளவுல தேவநாதனுக்கு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேப்பல் சக்தி ஏன் ஒத்துழைக்கல அப்படின்னு கேட்டா, அடிப்படையில மேப்பல் சக்தி கிறிஸ்தவர், மேப்பல் சக்தி கிறிஸ்தவர் அப்படிங்கிறத மறைச்சிட்டு தான் பாஜக மாவட்ட தலைவர் ஆயிருக்காரு அப்படின்னு இப்ப தேவநாதன் தரப்புல அவருக்கு கூட வேலை செய்யறவங்க எல்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பாஜக அவ்வளவு கூட விசாரிக்காம எப்படி மாவட்ட தலைவர் போட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை சிறுபான்மையினருக்கு மாவட்ட தலைவர் கொடுக்கலான்னு விரும்பி கூட கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இப்ப தேர்தல் களத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, மேப்பல் சக்தி கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் கிறிஸ்தவர். அவரும் அதிமுகவுடைய வேட்பாளரும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் கிறிஸ்தவர் சேவியர் தாஸோ. சோ அவர் சேவியர் தாஸுக்கு மறைமுகமா உதவுறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தேவநாதன் தரப்பினர் தலைமை கழகத்துக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமைக்கு புகாரா தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தேவநாதன் ஜெயித்தாலும் தோத்தாலும் அதை விட மிக முக்கியமா சிவகங்கையினுடைய அந்த மாவட்ட தலைவர் மேப்பல் சக்தியின் மீது நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்சி தகவலா சொல்லப்படுது. இது எல்லாமே சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது லெவல் தகவல்கள் தான். சோ இது உறுதியான தகவல்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதழியலை பொறுத்தவரை நம்ம ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறப்ப கிடைக்கக்கூடிய பெரும்பான்மை தகவல்களுடைய அடிப்படையில, அல்லது 10 கட்சியினர்கிட்ட பேசுகிற பொழுது கிடைக்கக்கூடிய பெரும்பான்மை தகவல்களுடைய அடிப்படையில தான் நம்ம ஒரு தகவல்களை கட்டமைக்க முடியும். இது கூறப்படுகிறது வகைதான். இருந்தாலும் மேப்பல் சக்திக்கும் அங்கு வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய தேவநாதனுக்கும் இடையில 7ஆம் பொருத்தம் இருக்கிறதா பகிரங்கமாவே பாஜக தரப்பினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய கார்த்தி சிதம்பரத்துக்கு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கூட்டணி பலமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதிக்குள்ள ஒரு 1.25 லட்சம் அளவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியும் தனக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம சிதம்பரம் இந்த தொகுதியில 7 முறை போட்டியிட்டு வென்றிருக்கிறதுனால அந்த குடும்பத்தின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த மக்களுக்கு இருக்கு. தொகுதிக்குள்ள பெருசா எதுவுமே செய்யல, வளர்ச்சி பணிகள் செய்யல, தொகுதி ஒரு நிதியமைச்சரா இருந்தாலும் இங்க சிவகங்கை திதி கொடுக்குற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கக்கூடிய பார்வையெல்லாம் அந்த மக்களுக்கு இருந்தாலும் கூட, அந்த சிவகங்கை மக்களை பொறுத்தவரை வேறு யாராவது ஒரு புதிதாக வந்தா அவங்க ஆடிடுவாங்க. ஆனா இவங்க ஆட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஒரு மைனாரிட்டி சமூகம், செட்டியார் சமூகம் என்பது அங்க காரைக்குடியில மட்டுமே வலுவா இருக்கக்கூடிய சமூகமா இருக்கு. சோ அங்க இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களை வைத்து பெரிதா ஆட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுறதோ, குடும்பத்தினர் தேர்ந்தெடுக்கப்படுறதோ தொடர்றதாகவும் சொல்லப்படுது. அந்த விஷயங்களே இவருக்கு பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது. அதே நேரத்துல கார்த்தி சிதம்பரத்துக்கு மைனஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, எளிதில் அவரை சந்திக்கவே முடியாதுங்க. அவர் எப்பவுமே ஒரு பேன் வித் சில்வர் ஸ்பூன் மாவே ரியாக்ட் பண்ணுவாரு. அவரை யாருமே அவரை எளிதில பார்க்க முடியாது அப்படிங்கக்கூடியத சொல்றாங்க. இன்னொன்னு, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த முறை ஜெயிக்க வச்சோம், நன்றி தெரிவிச்சு கூட தொகுதி பக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை மறுக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம், நான் எல்லா பக்கமுமே போனேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய திட்டங்கள் எதுவும் செய்யாட்டாலும் கூட மாநில அரசினுடைய திட்டங்களை, திமுக அரசினுடைய திட்டங்களை எல்லாம் தன்னோட சாதனை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியா இருக்கலாம், வேறு சில கல்லூரிகளா இருக்கலாம், வளர்ச்சி பணிகளா இருக்கலாம், இதெல்லாம் நான் குரல் கொடுத்ததுனாலதான் இந்த அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாநில அரசினுடைய சாதனைகள் எல்லாம் தன்னுடைய சாதனை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறது பலவீனமா பார்க்கப்படுது. அதே மாதிரி முன்னாள் மத்திய இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனா இருக்கலாம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KR ராமசாமியா இருக்கலாம், இவங்க எல்லாம் ஒரே குடும்பத்துக்கே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறீங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க, காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை இன்று வரை போய் கார்த்தி சிதம்பரம் சமாதானம் செய்யவோ செட்டில் செய்யவோ எதுவுமே செய்யல. சோ இவர்களும் எதிராக நிற்கிறார்கள், இவருடைய ஆதரவாளர்களும் களப்பணியில பார்க்க முடியல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கார்த்தி சிதம்பரத்துடைய பலமாக பார்க்கப்படுகிறது. திமுகவுக்கு 3 அமைச்சர்கள் இந்த ஒரே நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்காங்க. அதனால ஒவ்வொரு அமைச்சருமே தங்கள் தொகுதியை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் அவங்க அதிக வாக்களை வாங்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவாங்க. அதனால திமுகவினுடைய புண்ணியத்தால, கூட்டணி பலத்தால கார்த்தி சிதம்பரம் இந்த தொகுதியில முந்தி செல்கின்றார். மற்ற இருவரும் 2வது இடத்திற்கு மோதுவதாகத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிற பொழுது காட்சிக்கு புலனாகிறது. நேரம் இன்னமும் இருக்கிறது, காலம் இன்னமும் இருக்கிறது. இன்னும் 4-5 நாட்கள் தேர்தலுக்கும் இருக்கிறது. தேர்தல் களம் என்பதே கடைசி 2 நாட்களுக்கானதுதான். அந்த களத்தில் யார் முந்துகிறார்கள் என்பது குறித்து நாமும் இன்னொரு காணொலியிலும் தெளிவாக கடைசி கட்ட நிலவரத்தை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.